பாக்ஸிங் கிளப் நிறுவனர் திரு டாக்டர் கே ராஜசரவணன் அவங்கள பற்றி சொல்லணும்னா, ஒரு பன்முக திறமையாளர். அவர் ஒரு தேசிய குத்துச்சண்டை வீரர், ஒரு குத்துச்சண்டை பயிற்சியாளர், ஒரு திரைப்பட நடிகர், குறும்பட இயக்குனர், வெல்டன் பெயிண்டிங் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிடம் சார்ந்த எல்லா வேலைகளையும் தன்னுடைய குழு மூலமாக செய்து கொடுக்கக்கூடியவர். இப்படி பல்வேறு தளங்களில் சிறப்பாக பரிணமித்து கொண்டிருக்கும் ஒரு அன்பு சகோதரர். இப்படி நிறைய திறமைகள், நிறைய வேலைகள் இருந்தாலும் அவருடைய அடையாளம் சேவை. இவர் ஒரு சிறந்த சமூக ஆர்வலர். தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அதாவது அவங்க ஏரியாவில் நிறைய மக்களுக்கு ரொம்ப வருஷமாக கரண்ட் இல்லை. இவர் வந்து அரசாங்கத்தை சொல்லி அந்த மக்களுக்காக கரண்ட்டை வாங்கி கொடுத்துருக்காரு. ஒரு கரண்ட்டு பிரச்சனை இவர் தான் கூப்பிடுவாங்க. வரி கட்டலையா, குழாயில் தண்ணி வரலையா, இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தானே முன்னாடி போய் அலைஞ்சு திரிஞ்சு மக்களுக்காக செஞ்சு கொடுப்பாரு. மக்கள் சார்ந்த எந்த பிரச்சனைக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் முன்னாடி போய் நிற்கக்கூடிய, சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இப்படி சமூகம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன் ஐயர். அன்பு சகோதரர் அவர்களின் தன்னலமில்லாத சேவை மனப்பான்மையையும் அவருடைய பன்முக திறமையையும் பாராட்டி நமது அமைப்பின் சார்பாக APJVIP குளோபல் 2026 சிறந்த சமூக ஆர்வலர் விருதினை வழங்குவதில் நமது நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. அன்பு சகோதரர் அவர்களையும் அவருடைய துணைவியார் அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். சென்னை தேசிய குத்துச்சண்டை வீரர், திரைப்பட நடிகர், குறும்பட நடிகர், சரவணா பாக்ஸிங் கிளப் மற்றும் வெல்டன் பெயிண்டிங் ஒர்க் நிறுவனர் திரு டாக்டர் கே ராஜசரவணன் அவர்களை சிறப்புரையாற்ற வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். இந்த மேடையில் அமர்ந்திருக்க அனைவருக்கும் என் வணக்கம். ABJ நிறுவனம் தொடர்ந்து நான் ஒரு 5-6 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். சார் கூட பேசியிருக்கேன், மேடமணியும் பேசியிருக்கேன். நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அந்தமான்லேயும் பண்ணியிருக்காங்க, மைசூர்லேயும் பண்ணியிருக்காங்க, கேரளா, தாய்லாந்து, எல்லா இடத்துல நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராம் போக முடியல, சில ப்ரோக்ராம் போயிருக்கேன், கண்டிப்பாக கூப்பிட்டுருக்காங்க, போக முடியல. இவங்க வந்து ஒரு சரியான ஒரு தொண்டு நிறுவனம். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும், ஆனால் இங்கே அப்படி சரியான வழியில் நேர்வழியில் போயிட்டுருக்காங்க. இவரை பார்த்து நானும் இன்னும் நிறைய சேவை செய்ய நினச்சிட்ருக்கேன். அதனால் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு பேசியிருக்கேன். சார் தடவை லாஸ்ட் சமயம் சொல்லியிருக்கேன். கூடிய சீக்கிரம் அதை ஆரம்பிச்சிடுவேன். ஆரம்பித்து நம்ம AGP நிறுவனத்தில் தான் வந்து இது பண்ணுவேன், ஆரம்பிப்பேன். அதனால் சாருக்கு ஒரு நன்றி. தேங்க்யூ. ஓகே, நான் வந்து பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்கேன். பாக்ஸிங் நான் ஸ்டேட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் வரையும் போயிருக்கேன். கிட்டத்தட்ட 150 ஃபைட்டுக்கு மேலே பண்ணியிருக்கேன். பாக்ஸிங்கில் வந்து நிறைய ஃபைட்லாம் பண்ணி எல்லாம் சாதனையாளர் பட்டியலில் டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்கேன். 8 வயசுல பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாக்ஸிங்கு. இட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு கோச் வந்து என்னோட அப்பா தான். அவர் தான் பாக்ஸிங் கோச் எனக்கு. அவர் ஆர்மி பாக்ஸரு. அவர் எனக்கு கோச் பண்ணி 8 வயசு அவர் கூட பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அப்போ சீரியல் நடிச்சிட்ருக்கேன். படம் நடிச்சிட்ருக்கேன். இப்போது படத்தில் ஹீரோக்கெல்லாம் பாக்ஸிங் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். யாத்திசின்னு ஒரு படம் வந்தது, டைரக்டர் தரணி ராஜேந்தர். அவர் இன்னொரு படம் புதுசாக பண்ணிட்டுருக்கேன். அந்த படத்தை வந்து அந்த ஹீரோக்கு நான் தான் ஃபைட் மாஸ்டர், பாக்ஸிங் ஃபைட் மாஸ்டர் நான் தான் பண்ணிட்டுருக்கேன். அது இல்லாமல் இன்னமும் 2 படம் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி வந்து இதான் பண்ணிட்டுருக்கேன் சார். பெயிண்டிங் இன்னும் நிறைய பெயிண்டிங் கான்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பள்ளிக்கரணி, நான் சென்னை பள்ளிக்கரணியில் இருக்கேன். அங்கே வந்து பாக்ஸிங் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன்.
ஃபீஸ் கொடுக்குறவங்ககிட்ட ஃபீஸ் வாங்கிக்குவேன், கொடுக்காதவங்ககிட்ட ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காது. ஒரு 4 கிளாஸ் பாக்ஸிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன், அந்த சென்னை சுற்றி அது பண்ணிகிட்ருக்கேன். பாக்ஸிங்னா எல்லாமே அடிதடி சண்டை இப்படி தான் நினைக்கிறாங்க, ஆனால் அதுவும் ஸ்போர்ட்ஸ் தான். அதே போல் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி கண்டிப்பாக வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் தேவை. அதனால் பாக்ஸிங் மாதிரி இல்லை எந்த கலையும் கற்றுக்கலாம். அப்புறம் 2-3 பேர் பார்த்தேன். பாப்பா ஒரு சின்ன குழந்தை யுவர்சி அதை பேச சிலம்பம் பண்ணிட்டு இருந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பேர் என்னம்மா? யாழினி நல்லா டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஒரு பாப்பா சஞ்சனா பண்ணியிருந்தாங்க. புனிதலம்மா தேங்க்யூ. ஓகே குட் குட். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு கலையில் இருந்து ரோஷினி இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு கலையில் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் வயசு பசங்க எல்லாமே ஜென்ஸை பார்த்தா நிறைய அடிக்ட் ஆகிறாங்க, குடிக்கும் சரி கஞ்சாக்கும் சரி. இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த எண்ணங்கள் வராது, அது மாற்றப்படும். தேங்க்யூ. சரவணன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கூட பிறக்காத ஒரு சகோதரர் மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கூடயே தான் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னென்னா நிறைய பண்ணுறவங்க குறையாக தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அவரை பொறுத்த வரைக்கும் மல்டி டேலண்டட் பர்சன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கலைத்துறையாக இருப்பார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விளையாட்டுத்துறையில் இருப்பார் உங்களுக்கு வந்து அதுபோல் வந்து தொழில்துறையில் இருப்பார் உங்களுக்கு வந்து திடீர்னு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறும்படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு, திடீர்னு பார்த்தா ஒரு சீரியலில் போய் நடிச்சிட்டு இருப்பாரு, திடீர்னு பார்த்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருப்பாரு, திடீர்னு பார்த்தா வந்து சேரியில் போய் வந்து பார்த்தீங்கன்னா சேவை பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு உங்களுக்கு வந்து. ரெண்டாவது யாருக்கு என்ன பஞ்சாயத்துனாலும் சரி அவர் வந்து பள்ளிக்கரணையோட ஹீரோ. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பள்ளிக்காரில் என்ன பிரச்சனைனாலும் சரி வந்து சரவணன் சார்ட்ட சொன்னால் வந்து அடுத்த செகண்டில் தீர்ந்து போயிடும். உங்களுக்கு வந்து அரசியல்வாதிகிட்ட போகிறது கிடையாது, எம்எல்ஏட்ட போகிறது கிடையாது, எம்பிட்ட அமைச்சிட்ட போகிறது கிடையாது. அவர்கிட்ட வந்துட்டா என்ன கஷ்டம்னாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா அவரால் முடியாட்டி கூட அதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து மக்களுக்கு அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா உடனே முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா மனிதர். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளரணும்னு சொல்லிட்டு நாங்கள் உலகம் ஃபுல்லாக எங்கே ப்ரோக்ராம் பண்ணாலும் முதல் தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு தான் கொடுப்போம். உங்களுக்கு வந்து சார் இங்கே ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பும் வழியும் உங்களுக்கு நேரமும் இருந்தால் கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்லி உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் முயற்சி பண்ணுவார். மேக்சிமம் இடத்துல வர முடிகிறது இல்லை உங்களுக்கு வந்து. ஏன்னா எல்லாத்துக்கும் நிறைய சோதனை காலகட்டங்கள் இருக்கத்தான் செய்து உங்களுக்கு வந்து. இன்னைக்கு அவங்க மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் திருச்செந்தூருக்கு கூப்பிட்டு வந்தார் விருது விழாக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அவங்க திருச்செந்தூர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகணும்னு சொல்லி ஒரு 25 வருஷ கனவு. அந்த முருகர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏபிஜே மூலியமா தான் வந்து விருது வாங்கிட்டு விருதோட கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கனவை வந்து அதை நினைவு பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சத்தீஸ்கர் மாநிலத்துக்கு வந்திருந்தாரு உங்களுக்கு வந்து. சத்தீஸ்கர்ல நம்ம 5-ஸ்டார் ஹோட்டல்ல ப்ரோக்ராம் வச்சிருந்தோம் உங்களுக்கு வந்து. அங்க வந்து கலந்துக்கிட்டாரு உங்களுக்கு. அதுபோல் கேரளா அங்கேயும் ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல்ல தான் வச்சிருந்தோம் உங்களுக்கு வந்து. வந்துட்டு அங்க கேரளால அந்த 5-ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு கப்பல் ஒன்று நம்ம கொடுத்திருந்தாங்க, போய் டிராவல் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அதில் வந்து சார் மட்டும் தனியாக வந்து என்ஜாய் பண்ணாரு, மேடத்தை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டாரு உங்களுக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக டிராவல் பண்ணிட்டு இருக்க ஒரு அருமையான மனிதர். அந்த மனிதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விருது கொடுக்கறத பெருமையாக நினைக்கிறோம். அடுத்தடுத்து அவர் துறை சார்ந்து நிறைய விஷயங்கள் வளரணும் உங்களுக்கு. அவர் ஒரு பாக்ஸிங் அகாடமி ஆரம்பிச்சு எல்லா மக்களுக்கும் வந்து ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கனவோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கு கூடி சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷனும் மிகப்பெரிய உலகம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த நல்ல தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நன்றி நம்ம சொல்லிக்கிறோம். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.